ஹே காய்ஸ், நான் உங்கள் மிடில் பெஞ்சர். நம்மளோட சேனலில் டீமான் ஸ்லேயர் சீரிஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இது சீசன் 1 எபிசோட் 4. இதுக்கு முன்னாடி 3 எபிசோட் போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. லாஸ்ட் எபிசோடில் நம்ம உரக்கடைக்கு மாஸ்டர் தேஞ்சிரோவை அந்த பாறையை வெட்டின பின்னால் தான் அவனை நான் செலெக்ஷனுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நம்ம தேஞ்சிரோவை எவ்வளோ ட்ரை பண்ணி நம்ம சபிட்டோ அண்ட் மக்கமோ ஹெல்ப்பால் அந்த பாறையை வெட்டியிருப்போம். வெட்டி முடிச்சுன்னு அவங்க 2 பேரும் மறைஞ்சிருப்பாங்க. அங்கே வந்து நம்ம உரக்கடைக்கு மாஸ்டர், தேஞ்சிரோ, இது உன்னால் முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ இந்த பாறையை வெட்ட மாட்டேன், நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன்னு லிட்டலாக அப்படியே சொல்லியிருப்பார். ஆனால் தேஞ்சிரோ, நீ சாதிச்சு காமிச்சிட்ட, ஸோ உன்னை அந்த செலெக்ஷனுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல தேஞ்சிரோ எமோஷனல் ஆகி அங்கே ஒரு எமோஷனல் பாண்டிங் நல்லா க்ரியேட் ஆகும். அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு செலெக்ஷனுக்கு அனுப்புறதுக்கு முதல் நாள் அவனுக்கு நல்ல சமையல் பண்ணி நல்ல படையல் போட்டுட்டு ஒவ்வொன்றா எடுத்து சொல்கிறாரு. நீ எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றியோ அவ்வளோக்கு எவ்வளோ நீ பலமாகிற மாதிரி டீமன்ஸ் எத்தனை பேரை சாப்பிட்றாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பெருசாவாங்க, அவங்க சக்திகள் மாறும், உருமாறுவாங்க, ஒவ்வொரு டீமனுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு தேஞ்சிரோக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அவனுக்கு மந்திரங்கள் நிறைந்த ஒரு மாஸ்கையும் கொடுக்குறாரு. அதெல்லாம் வாங்கிட்டு செலெக்ஷனுக்கு கிளம்புன நம்ம தேஞ்சிரோ போகிறதுக்கு முன்னாடி சாபித்தோவையும் மக்கமோவையும் கேட்டதாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது அந்த 2 பேர். ஆனால் மாஸ்டருக்கு ஒரு அதிர்ச்சி, எப்படி முன்னால் இறந்து போன 2 பேரை நம்ம தேஞ்சிரோக்கு தெரியும் அப்படின்னு மாஸ்டர் ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகிறாரு. அப்படியே அங்கேருந்து கிளம்புற தேஞ்சிரோ அந்த மலைக்கு போயிட்டு போட்டியில் ஜாயின் பண்ணுறான். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டீமன் ஸ்லேயர் ஆகிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, 7 நாள் அந்த போட்டி நடக்கும். 7 நாள் யார் சாகாமல் உயிரோடு இருக்காங்களோ அந்த 7வது நாள் அவங்க டீமன் ஸ்லேயர் அறிவிக்கப்படுவாங்க. இதுக்காக சிறைப்பிடிச்ச எல்லா டீமனையும் அவங்களால அழிக்கவும் முடியாமல் வெளியவும் விட முடியாமல் அந்த இடத்துல கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டீமான்கிட்ட இருந்து தப்பிச்சு 7 நாள் உயிர் பொழைச்சிருந்தா 7வது நாள் அவன் டீமான் ஸ்லேயர். ஸோ இப்படியே ஒவ்வொரு நாள் நம்ம தேஞ்சிரோ ஒவ்வொரு டீமானை எதிர்கொள்கிறான். ஒவ்வொரு டீமான்ட்டு ஒன்று கற்றுக்கிறான். இப்படியே போயிட்டுருக்கப்போ ஒரு பையன் பயந்து ஓடுறான். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு பாறை உருவத்தில் ஒரு டீமான் வருது. அதை பார்த்து நம்ம தேஞ்சிரோ பயப்படுறான். ஒரு வழியை தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த டீமான்ட்டு இருந்து அந்த பையனை காப்பாற்றுறான். ஆனால் அந்த டீமன் பேசுது. நம்ம தேஞ்சிரோக்கு நம்ம உரக்குடைக்கு கொடுத்த மாஸ்க்கை வச்சுட்டு, நீ உரக்குறைக்கு சிஷியன் தானே அப்படின்னு கேட்டு அங்கே அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். ஸோ அப்போ தான் நம்ம டீமன் சொல்லுது, ஒரு முன்னாடி காலத்தில் ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம உரக்குடைக்கு மாஸ்டர் தான் அந்த டீமனை சரி பிடிச்சிருப்பார். ஸோ அப்போலேருந்து அந்த டீமனுக்கு உரக்குடைக்கையோ அவங்களோட சிஷியன் யார் வந்தாலுமா பிடிக்கிறதுல. ஸோ மொத்தம் 50 பேர் சாப்பிட்ட அந்த டீமன், அதில் ஒரு 11 பேர் உரக்குடைக்கு மாஸ்டரோட சிஷியங்களை தேடி சாப்பிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட முன்னாடி இருந்தாங்களே அந்த 2 பேர் சாப்பிட்டோன் மக்கமா, அவங்க 2 பேர்த்தையும் கொண்டிருக்கோம். இதெல்லாம் கேட்டு தேஞ்சிரோ இன்னும் கடுப்பாகிறான். ஸோ அவனுக்கு அந்த மர்மத்துக்கான ஒரு பதிலும் கிடச்சிருது. ஆனால் அந்த டீமானை இப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அங்கே ஒரு பயங்கரமான ஃபைட். பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நடந்த ஃபைட்லேயே அந்த ஃபைட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாய்ஸில் சொல்ல முடியாது. நீங்கள் டைம் கிடச்சா போயிட்டு அந்த ஃபைட்டை பாருங்கள். அது கொஞ்சம் நாள்